வெல்கம் டு ஸ்நேகம் இல்லம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் ஓகே வாங்க பார்க்கலாம். தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வரையும் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸில் நல்லா மைய அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக வேணால் மைய அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் நம்ம புளிச்ச தயிர் வச்சுருப்போம்ல, ஒரு 2 நாள் முன்னாடி புளிச்ச தயிரில் எல்லாத்துலேயும் போட்டு இந்த அரைச்ச விழுதையும் போட்டுடலாம். அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு பெருங்காயத்தூள், தேவைக்கு பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம கை போட்டு நல்லா கலக்கலாம். அடுப்பில் வாணலி வச்சு இந்த கரைச்ச கலவையை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலரி கட்டிமிட்டே இல்லாத அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் எல்லோ கலரில். அது கூட நம்ம தாளிப்புலாம் இருக்குல்ல, கடுகு, மிளகாய், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து கொட்டிடலாம். சுவையான மோர் குழம்பு தயார். இந்த மோர் குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த மோர் குழம்பை தாளித்து கொட்டினதுக்கு அப்புறமா 2-3 மாம்பழ பீஸ்களை நல்லா கட் பண்ணி அதில் போட்டு தட்டை போட்டு அந்த சூடு பதத்திலே போட்டு மூட்டாலும் நல்ல டேஸ்ட்டு ரொம்ப 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 அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம ஸ்நேகம் இல்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.